இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாலை அம்மன் கழுத்துல ஏறுறதுக்கு என்ன காரணம் சொன்னீங்க? நம்ம ஊரு புள்ளக்குட்டியோட நல்லா இருக்கணும்னு தானே இவங்க பாட்டுக்கு மாலையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவங்களும் கொண்டு போய் சாத்த போறாங்க. இவங்களுக்கு வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட இல்லை. இவங்க கொடுக்குற மாலையை சாத்துனா ஊர்ல எப்படியா நல்லது நடக்கும்? இவங்க மாலையை அம்மனுக்கு சாத்துனா ஊர் விளங்கின மாதிரி தான். வாய் மூடுங்க. என்ன பேசுறீங்க நீங்க? அம்மன் சன்னதியிலே இருந்துகிட்டு அம்மன் முன்னாடி இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது? நீங்களும் ஒரு பொம்பளை தானே. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு நாக்க கூசலையா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. ஊர் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு மாலைய சாத்துறதுக்கு என்ன வேணும்? நல்ல மனசுதான் வேணும். அந்த நல்ல மனசு ஜெயந்தி அக்காவுக்கு இருக்கு. அதை விட உங்களுக்கு வேற என்ன வேணும்? குழந்தை பிறக்கலங்கிறது ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம். அதுக்கு போய் ஏன் இப்ப இவ்ளோ பெருசாக்குறீங்க? இவங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க. இந்த ஊர்ல குழந்தை பெத்துக்காத ஆம்பளைங்களை யாராவது இந்த கேள்வி கேக்குறீங்களா? அதன பொம்பளை மட்டும் எல்லாருமே குத்த சொல்றீங்க. ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் தான் குழந்தைய நினைக்கிறவங்க ஜெயந்தி அக்கா. அவங்க மனசு எனக்கு தெரியும். அவங்கள விட மனசார ஒரு நல்ல அம்மாவை எங்கேயுமே பார்க்க முடியாது. அக்கா, நீங்க ஒன்னும் அழாதீங்கக்கா. அவங்க தான் புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா அதுக்காக நீங்க அழலாமா? உங்களை மாலையை சாத்த வேண்டாம்னு சொன்னா அம்மனுக்கு தான் கோவம் வரும். உங்க மாலையை தான் நாங்க சாத்த போறோம். யாரு தடுக்கிறாங்கன்னு பாக்குறேன். குழந்தை பொறுக்கலன்னு எத்தனையோ பேர் சாமியை கும்பிட்டுட்டு மாலை சாத்துறாங்க. இதெல்லாம் ஏன் நீங்க தப்புன்னு பேசுறீங்க? நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? இன்னும் எனக்கா யோசிக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அம்மனே உங்க மாலைக்காக தான் காத்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இல்லனா அம்மனுக்கு மாலை சாத்தணும்னு உங்களுக்கு தோணி இருக்குமா? நீங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் மண்டையிலே உரைக்குதுமா. நான் ஒரு பைத்தியக்காரி. என்னென்னமோ பேசிட்டேன். உங்களை மாதிரி 4 எழுத்து படிச்சிருந்தா எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அம்மா, நான் பேசுனதுக்காக மன்னிச்சிருமா. இந்த மாலைய அந்த 3 பொண்ணுங்க சொன்ன மாதிரி இந்த மாலையை அம்மனுக்கே சாத்திருமா. உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறமா. உன் மாலையை தாமா இந்த அம்மனுக்கு சாத்தணும். அதுதாம்மா சரி.